ஹாய் மக்களே! பாக்கியலக்ஷ்மி சீரியலுக்கு இன்றைக்கி எண்டு கார்ட் போட்டாச்சு. முடிவு எப்படி இருக்குது? சின்னதாக ஒரு டிஸ்கஷன். ஃபஸ்ட்டு முடிவு என்ன? நிறைய பேர் காலையிலே தெரிஞ்சிட்ருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இனியா கல்யாணம் ஆகிட்டு செல்வி வீட்டுக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க. அங்கே செல்வி நல்லா பார்த்துக்கிறாங்க. செல்வியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பாக்கியா வீட்டிலேருந்து ராதிகா ஊருக்கு கிளம்புறாங்க. அப்போ வந்து ராதிகா எதிர்க்கவே ஈஸ்வரி வந்து பாக்கியா, கோபி 2 பேரும் ஏன் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட கேட்குறாங்க. நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட சொல்கிறாங்க. நான் வந்து என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பர்சனல் லைஃப்பில் போக முடியாது. நான் என்னால் தனியாக வாழ முடியும். பாக்கியாவுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பாக்கியா சொல்கிறாங்க, நீங்கள் இதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. நாங்கள் தனியாக இல்லை, பசங்க இருக்காங்க, பார்த்துப்பாங்க. அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஒன்றுனா அவர் ஓடி வருவார். அவருக்கு ஏதாவது ஒன்றுனா நான் போயிட்டு தான் பார்ப்பேன். 3 குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா அப்படின்றதோடய விட்டுடுவோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கோபி, ராதிகா, செல்வி, பாக்கியா எல்லோரும் அவங்கவுங்க ஜேர்னியில் போய்கிட்டே அவங்க பாஸ்டில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி கொஞ்சம் பேசிக்கிறாங்க. அவ்வளோதான். முடிவில் பாக்கியா வந்து எல்லா பெண்களும் யாரையும் சார்ந்து இருக்கணுன்றது அவசியம் இல்லை, நம்மளாலேயும் சாதிக்க முடியும், நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெஸ்டாரண்ட் வாசலில் போய் நிற்கிறாங்க. முடிஞ்சிடுது, சுபம் அப்படின்னு வந்தாச்சு. முடிவு நல்லா தான் இருக்குது. நல்ல வேலை பாக்கியாவுக்கு வந்து கோபி கூட சேர்த்து வைக்கல திரும்பவும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கோபி என்னென்னவோ பண்ணிவிட்டு ஃபைனலாக மனசை மாறிட்டார். ஆனாலும் வந்து ஃபைனலாக அவர் கூட சேர்ந்துட்டு அவர் முடிவு சடனாக எப்போ வேணாலும் மாறலாம்ல. அந்த லெவலுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனவர் எப்போ வேணாலும் மாறலாம்ல. அதனால் அது திருப்பியும் அங்கே கொண்டு போய் சேர்க்குறது நல்லா இல்லை. இது எதிர்பார்த்தது தான் ஆக்சுவலி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராதிகா, பாக்கியா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது ராதிகா வேணா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கோபி இது பாக்கியாவோட ஹஸ்பண்ட் தெரிஞ்ச பிறகு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் பாக்கியா கேரக்டருக்கு அது ஒத்து வராது. அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டே இது தெரிஞ்சது தான். இதில் என்ன ஒரு சின்ன முடிவு நல்லாவே இருந்தது. அவங்கவுங்க பாதையில் போக விட்டுட்டாங்க. சரி, ஓகே. இதில் என்ன ஒரு சின்ன நெருடல் அப்படின்னா, பாக்கியாவுக்குன்னு ஒரு அவங்க அம்மா கேரக்டர், அப்புறம் ஒரு தம்பி ஒய்ஃப் கேரக்டர்னு வந்துட்டு இருந்தது ஸ்டார்டிங்கில். அம்மாவை காமிச்சிருந்தாங்க, தம்பி ஒய்ஃபை அப்போயே கூட காமிக்கலை. அவங்க அம்மா என்ன ஆனாங்க, அவங்க பாக்கியாவுக்குன்னு யாராவது 1, 2 பேர் ரிலேஷன் இருக்காங்க அப்படின்றத காமிச்சிருக்கலாம். இனியா கல்யாணத்தில் வர வச்சு காமிச்சிருக்கலாம். அது ஒன்று. அதோட மெயின் கேரக்டர் பழனிசாமி. அவரை வந்து ரொம்பவே நல்லா ரோல் எடுத்துகிட்டு போயிட்டு பாக்கியா கூட வந்து பழனிசாமிக்கு தான் கல்யாணம் ஆக போகுது, ஆகாது, ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெண்ட் ஆகி நிறைய போயிட்டு இருந்தது, கமெண்ட்லலாம் வந்துட்டு இருந்தது. அப்படி இருந்த கேரக்டரை வந்து என்ன ஆனாருன்றதையே காமிக்கவே இல்லை. அது ஒன்று தான். இதே பாக்கியா கூட வந்து பழனிசாமியை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கோபி மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கூட வந்து கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச பாக்கியாவுக்கு இந்த மாதிரி ஒரு நம்மளை புரிஞ்ச, அதாவது சரிசமமாக மதிக்கக்கூடிய, நம்ம உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் கூட கொஞ்ச நாள் நல்லா வாழ்ந்திருந்தா தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு தியாகி கேரக்டருக்கெலாம் திருப்பி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. பழனிசாமியாக வந்த ரஞ்சித் அவர் வந்து பிக் பாஸ்க்கு போனார். அதனால் வந்து அவர் திருப்பி வர்ற வரைக்கும் காமிக்க மாட்டாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லி பட்ஜெட் போல், அதனால் அவரை திருப்பியும் கொண்டே வரல, அப்படியே முடிச்சு விட்டுட்டாங்க. அது ஒன்று தான். அவங்க திருப்பி வந்திருந்தாங்கன்னா ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாவது காமிச்சிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று மட்டும்தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் கொடுங்க. பாய்.